Hello guys. Okay, lunch எல்லாம் முடிஞ்சா? Yes sir. நீங்க சாப்பிட்டீங்களா? மதன். Yeah. Yes sir. சாப்பிட்டாச்சு. Yes sir. மதன், உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? இல்ல சார், வீட்டுல வேலையை போட்டு கொள்றாங்க. வேலை கொள்றாங்க. Yes sir. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நியூ கான்செப்ட். சரியா? நியூ கான்செப்ட்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டெமோல ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். டெமோல நம்ம ஒண்ணு படிச்ச ஞாபகம் இருக்கா? என்னுடைய டெமோ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிடலாம், டயக்ராம் போட்டுருவோமா? டப்பா போட்டுருவோம். எம்பிசி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாடல் இருக்க போது, வியூ இருக்க போது, கண்ட்ரோலரும் இருக்க போது. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா ஜஸ்ட் மாடல் இருந்துச்சு, கண்ட்ரோலர் இருந்துச்சு. அந்த ரெண்டை வச்சு ஏபிஐ மட்டும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ புதுசா நமக்குள்ள யாரு வராரு அப்படின்னா வியூ பார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அந்த வியூ அப்படிங்கிறது தான் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் மாடல் வியூ கண்ட்ரோலர். இது ஒரு டிசைன் பேட்டர்ன். என்னது? எஸ், மாடல் வியூ கண்ட்ரோலர். இதான் என்ன சொன்னோம், டிசைன். இன்டர்வியூல கேட்பாங்க நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சொல்லணும், நான் மாடல் வியூ கண்ட்ரோலர் லைக் இந்த டிசைன் பேட்டர்னை யூஸ் பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா எம்ங்கிறது மாடல், வியூங்கிறது என்னது, வியூ சிங்கிறது என்னது, கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம இப்படி ஆல்ரெடி எழுதிருக்கோம் கரெக்டா? ஒவ்வொரு பாக்ஸும் நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ண போகுதுன்னா ஒவ்வொரு எலமெண்ட். லைக் திஸ் இஸ் என்னன்னு வச்சுக்கலாம், வியூ பார்ட். இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், கண்ட்ரோலர்னு வச்சுக்கோமா? ஏன்னா கண்ட்ரோலர் தான் எங்க இருப்பாரு, எஸ் அந்த வியூ பார்ட்டுக்கும் டேட்டா பேஸுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறவர், இன்டர்மீடியேட்டா இருக்கிறவர்னால நான் இங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், மாடல். இந்த மாடல்ங்கிறதுக்கான மீனிங் என்ன, டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் கூட படிச்சோம்ல, என்ன டேட்டா பேஸ் படிச்சோம்? எஸ், MySQL. ஓகே, சரி ஓகே. அப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா இதுக்கு பேர் வியூ கண்ட்ரோலர் மாடல் அப்படின்னு சொன்னோம். அப்ப நமக்கு இந்த மாடல், அந்த டேட்டா பேஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஏபிஐ எழுதணும், என் பாயிண்ட்ஸ் எழுதி அந்த என் பாயிண்ட்ஸை கொண்டு போய் ப்ரௌசர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் வந்துச்சு. இந்த ப்ரௌசர் மீன்ஸ் இந்த வியூ பார்ட் தான். அப்ப அதுல நமக்கு என்ன ஃபார்மேட்ல வந்தா, ஜேசன் ஃபார்மேட்ல தான் வந்துச்சு. இப்போ அது எப்படி வேணும் அப்படின்னா யூஐயா வேணும், யூசரோட இன்டர்ஃபேஸா வேணும். அதுக்கு படிக்கிறது தான் வியூ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வியூ, இது ப்ரௌசர். ப்ரௌசர்ல இருந்து டேட்டா எங்க போகும்னா கண்ட்ரோலருக்கு தான் போகுது. கண்ட்ரோல்ல இருந்து தான் அது டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகும்னா கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா? இப்ப அங்க இருந்து டேட்டாவை எடுத்து அகைன் எங்க தான் போவாரு, கண்ட்ரோலருக்கு தான் போவாரு. கண்ட்ரோலர்ல இருந்து தான் வியூக்கு வருவாரு. இந்த வியூங்கிறத நம்ம HTML, CSS, JavaScript நம்ம படிக்கிறோம். சரி, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், HTML then CSS, JavaScript. இந்த லாஜிக்கை வச்சுதான் அந்த வியூ பார்ட் நம்மளால ப்ராப்பரா வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போற அந்த டிசைன் பேட்டர்ன் மாடல் வியூ கண்ட்ரோலர். இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணும் இல்லையா, HTML, CSS, JavaScript எல்லாம் வேணும் இல்லையா? ஓகேவா? அப்ப இந்த பேஜை நமக்கு கிரியேட் பண்றதுக்காக நம்ம கண்ட்ரோலருக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டெம்ப்ளேட் படிக்க போறோம். அந்த டெம்ப்ளேட்டோட பேரு தான் டைம் லீஃப். என்ன பேரு? எஸ், டைம் லீஃப்னு சொல்லுவாங்க. சரி, அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது டைம், டிபெண்டன்சி தான். இந்த டைம் லீஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம எதுக்காக தெரியுமா, இது ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின். ஃப்ரண்ட் அண்ட் பேஜை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் இன்ஜின் இன்பில்டா ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கக்கூடியது. அதுக்கு நம்ம ஒரு டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணா போதும். சரியா? இது இல்லாம நம்ம நார்மலா HTML, CSS, JavaScript, VS கோட் எழுதியும் பண்ணலாம்.
ஆனா இது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா டைம் லைஃப் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக் நம்ம எழுதிக்கிறோம். சரியா? ஓகே, இப்போ அதுக்கு என்னன்னா இது என்னவா ஒரு ஜாவா டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் இன்ஜினை தான் டைம் லைஃப் நம்ம சொல்றோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்? generate the HTML view for our application web app. HTML views generate பண்ணும். வியூங்கிறது ஒண்ணு நம்ம பாக்குறது தான் வியூன்னு சொல்றோம், ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக். கரெக்டா? இப்போ நமக்கு இங்க போயிட்டு சிம்பிள் திங், இப்போ facebook.com அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கொடுக்குறோம். அப்ப இதுதான் வியூ. இப்போ நான் ஒரு API லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுக்கு நான் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணனா இங்க லாகின் அப்படிங்கிற அந்த எண்ட் பாயிண்ட்ஸோட நமக்கு வரணும். இது தெரியுதா? ஸ்லாஷ் லாகின் அங்க போகணும், பட் ஆனா இங்க பேஜ் இப்படி வரணும். அப்ப இந்த UI பார்ட் நமக்கு வேணும். இத நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கிறவர் தான் யாரு? டைம்லைஃப். இவர் தான் ஜெனரேட் பண்றாரு HTML views. சரியா? ஓகேவா? இது எதுக்காகனா இட் இஸ் தி ஜெனரல் பர்பஸ் டெம்ப்ளேட்டிங் இன்ஜின். இது சர்வர் சைடு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்ஜின். அதனால தான் அதுக்கு பேரு டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் சொல்றோம். டெம்ப்ளேட்னாலே பாக்குறது வியூ தான். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் நமக்கு எங்க இருக்குன்னா சர்வ்லெட் லைக் சர்வர்க்குள்ள இருக்கு. ஓகேவா? அப்போ இது நமக்கு வர்றதுனால நம்ம இதை வச்சு நம்மளால அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான வியூஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதுல என்னது டெம்ப்ளேட்? டைம்லைஃப் டெம்ப்ளேட் இருக்குல்ல, இது என்னன்னா ஒண்ணு இல்ல, இதுல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா can be HTML page with some டைம்லைஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோ டைனமிக்கா கண்டென்ட்டை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேவா? இதுல நிறைய என்ன இருக்கும்? some kind of expression அப்படின்னு இருக்கும், டைம்லைஃபோட எக்ஸ்பிரஷன். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம can access java போடுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் var string bean. அப்பதானே? இப்போ இந்த கோட் ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலமா தான் பண்ணுவோம். அப்படிதானே? சோ அதே மாதிரி இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும், டைனமிக்கா வேல்யூஸ் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, அதான் ஃப்ரண்ட் எண்ட்ல கொண்டு வந்து காட்டணும். அப்ப அதெல்லாம் எப்படி நான் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது? அதுக்காக தான் இந்த டைம்லைஃபோட எக்ஸ்பிரஷன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது எங்க இருக்கு? வேர் இஸ் த டைம்லைஃப் டெம்ப்ளேட் ப்ரோசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இது எங்க நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ எங்க இருக்கா? சர்வர். புரியுதா? என்ன நடக்கும்? in our applicationல that timeline is processed on that server. சர்வரோட டெம்ப்ளேட் இன்ஜின் தான் டைம்லைஃப் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது அவுட்புட்ல நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா என்ன கொடுக்கும்? ஒரு HTML பேஜ் கொடுக்கும். சரியா? அவுட்புட்டா நமக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணா ஒரு HTML பேஜ் ரிட்டர்ன் பண்ணி பிரவுசர்ல தான் கொடுக்கும். ஏன்னா HTML கண்டென்ட் இப்ப நம்ம ரன் பண்றது அப்ளிகேஷன் எல்லாமே எங்க தான் ரன் ஆகுது? பிரவுசர்ல தானே ரன் ஆகுது. அப்படிதானே? அப்ப இந்த ஒரு டெம்ப்ளேட் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு HTML பேஜ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கான ரிசல்ட் நம்ம எங்க பார்க்க முடியும்னா பிரவுசர்ல தான் பார்க்க முடியும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைம்லைஃப் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சியை form.xml ஃபைலுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த கண்ட்ரோலருக்குள்ளதான் இந்த டைம்லைஃப்கான திங்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாமா? Spring Initializer. ஓகே, கான்டாக்ட் பரானியம் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பேர் வச்சுக்கோன்னா MVC டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். போட்டுக்கலாமா? ஸ்பெல்லிங் டெமோ போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஜார் போட்டோம், 21 போட்டு. இப்போ என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் வேணும்? கண்டிப்பா வெப் வேணும். இது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் தெரியுமா? SQL இப்ப சிம்பிளா நமக்கு அந்த பேஜ்ல வந்து ரெண்டர் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் SQL வச்சு பார்க்கலாம்.
ஓகே, கிரிட் ஆபரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிம்பிளா இது எப்படி நமக்கு வியூல காட்டுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். சரி, இப்போ சிம்பிளா நமக்கு இது எப்படி காட்டுது அப்படிங்கறத நம்ம பேஜ்ல வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் 2 டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டிபெண்டன்சி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் டைம்ல ஸ்டார்டட் ஒர்க். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிடுவோமா? சக்சஸ்ஃபுல்லா இப்போ டவுன்லோட் ஆயிருக்கு. இல்ல நீங்க பாரு, நீங்க ஆக்சுவலா யாம இருக்க பயமே என்னதுதான். இப்ப நான் சொல்லணும் என்ன பண்ணிருப்பீங்க? வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணாது? இப்ப இது ரெக்கார்டிங்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது தானே? அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்க இப்பதானே? சிரிப்பீங்களா இல்லையா? இல்ல சாரா, பொய் சொல்லாதீங்க. எப்படிங்க இதுவும் பார்த்துட்டு ரெக்கார்டிங் பாக்குறீங்க? அப்படிங்கிறீங்களா? சரி, அப்படி பார்த்து புரியுது இல்லையா? அது போதும். அது கரெக்ட் தான். அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். நம்ம படிச்சது வேற படிச்சிருப்போம். கோர் ஜாவானா அது ஓரளவுக்கு ஏதோ கோடை மட்டும் போட்டு ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். இது எங்கெங்கெல்லாமோ போய் என்னெல்லாமோ கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுவே நமக்கு அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுக்குது ஆக்சுவலா. இதுவே சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான். சர்வ்லெட் ஜேஎஸ்பிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் அதனால அத என்னன்னு சொல்லிட்டு நான் விட்டேன் உங்களுக்கு. இது அது நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேணா புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சர்வ்லெட் ஜேஎஸ்பில நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அதுல நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அது உள்ள சர்வ்லெட் உள்ள இன்பில்டாவே நமக்கு இங்க இருக்கும். இந்த HTML இருக்கு, அந்த HTML பதிலா JSP வேணா யூஸ் பண்ணலாம். ஜாவா சர்வர் பேஜ்னு அர்த்தம். அது வியூ பண்றதுக்காக தான். ஜாவா கூட HTML சேர்த்து அது ஒர்க் அவுட் பண்றது. ஓகே, இப்போ நமக்கு SRC வந்துருச்சா, மெயின் வந்துருச்சு, ஜாவா வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன செக் பண்ணணும்? எஸ். ஓகே, இதுல எல்லாம் இப்போ ப்ராப்பரா இருக்காங்க, டைம்லி பண்றாங்க, எல்லாமே இருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு இங்க தேவை யாரு தேவை? கண்ட்ரோலர் தேவை. சரியா? அதனால இவருக்கு பேர் இப்போ நம்ம என்ன வைக்க போறோம்? பேக்கேஜ். பேக்கேஜுக்கு பேர் எப்படி வைக்கணும்? கண்ட்ரோலர். பேக்கேஜோட நேம் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல எடுத்துக்கோங்க. சரியா? பேக்கேஜோட பேர் எப்போதுமே ஸ்மால் லெட்டர்ல தான் எடுக்கணும். தட் இஸ் தி ரூல். வேரியபிளோட நேம் எப்போதுமே கேமல் கேஸ், அதாவது கேமல் கேஸ்ல எடுத்துக்கோங்க வேரியபிளோட பேர். கிளாஸோட பேர் எப்போதுமே அப்பர் கேஸ்ல எழுதிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கா ஃபாலோ பண்றவே. பேக்கேஜோட லோயர் கேஸ், வேரியபிள் நேம் கேமல் கேஸ்ல எழுதிக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதுக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது அப்பர் கேஸ்ல. சரியா? இப்போ என்ன வச்சுக்கலாம்னா திஸ் இஸ் என்ன கண்ட்ரோலர்? ரெஸ்ட் கண்ட்ரோலர். இப்போ இல்ல, இப்ப பண்றதுதான் கண்ட்ரோலர், அது ரெஸ்ட் வேற. ஓகேவா? இப்போ இவர் கண்ட்ரோலர் ஆட் பண்ணுவார், அது ரெஸ்ட் கண்ட்ரோலர். அதனால ரெஸ்ட் பேக்கேஜோட பேர் போட்டுருந்தேன். டிஃபரெண்ட் இருக்கு ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கும். இது இன்டர்வியூல அடிக்கடி கேட்கிற क्वेश्चन. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்ட்ரோலர் அண்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலர்? இப்போ நம்ம யூஸ் பண்ண போறதுனா கண்ட்ரோலர் என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுவோம், ரெஸ்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? சோ டெமோ கண்ட்ரோலர் அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்ட் API வேணா இந்த இடத்துல என்ன சொல்லிருப்போம்? ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு சொன்னோம்னா இந்த டெமோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற கிளாஸ் வந்துட்டு ஜஸ்ட் ரெஸ்ட்ஃபுல் திங்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ரெஸ்ட்ஃபுல்ஸ் மீன்ஸ் வரக்கூடிய கேட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங், புட் மேப்பிங்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க இவருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா
கண்ட்ரோலர். அப்ப நம்ம கண்ட்ரோலர் சொல்லும் போது இவர் என்னவா ஒர்க் ஆக போறாரு அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலரா ஆக்ட் ஆகும்னு அர்த்தம். இப்ப இந்த டப்பா போட்டோம் இல்லையா, இப்ப நம்ம இங்க கண்ட்ரோலர் சொன்னா ஓகே, அப்போ மாடல் கூட அது இன்டராக்ட் பண்ண போது, தென் வியூ கூட நமக்கு கனெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். வியூனா ஃப்ரண்ட் எண்ட், அதனாலதான் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ரெஸ்ட் கண்ட்ரோலர்னால HTTPங்கிற ஒரு வேர்ட் சொன்னாலே போதும். கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங், புட் மேப்பிங். ஓகே, இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ண போறாருன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் கூட நமக்கு இது ஆக்ட் பண்ண போகுது. இப்ப இது மாடல் வியூ கண்ட்ரோலரா இந்த கிளாஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டெமோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற கிளாஸ், அதுக்காக கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் மேல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப சிம்பிளா ஒரு API ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு கெட் மேப்பிங், எஸ் கெட் மேப்பிங் இப்படி போட்டுட்டு என்ன எழுதுவீங்க? ஸ்லாஷ் ஏதோ ஒண்ணு போடுவீங்க, அப்படிதானே? இப்ப இதுல நம்ம ஒரு மெத்தட் எழுதுவோம்ல, என்ன மெத்தட் எழுதுவீங்க? பப்ளிக் ஸ்ட்ரிங் ஏதோ ஒண்ணு போட்டுக்கோங்க, ஹாய் சே ஹலோ சம்திங். இது நம்ம மெத்தடுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இத கால் பண்ணா இது ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ஹலோ. இப்படி நமக்கு ரிட்டர்ன் பண்ணா நம்ம சொல்லிடுவோம், அப்படிதான் இல்லையா? இப்ப நம்ம போயிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். சும்மா இதை ரன் பண்ணுவோமே, என்ன வருது பார்ப்போம். localhost 8080 ஸ்லாஷ் என்ன காட்டுது? எரர். நீங்க என்ன சொல்றது இங்க? இப்ப நல்லா கவனிங்களேன். எரர் resolving template hello. Template might not exist or might not be accessible by any of the configuration template resolvers அப்படின்னு சொல்லுதா? அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு சொல்லுது. என்ன கொடுத்தீங்க? கண்ட்ரோலர். இதே இடத்துல ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்தா, இப்ப நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் நீங்க கொடுக்குறேன், இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? அதான் என்னுடைய கொஸ்டின். இப்போ ஒர்க் ஆகும் தானே, ஏன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்துட்டு கெட் மேப்பிங் கொடுத்தா அங்க ஹலோன்னு வரும். இதே கண்ட்ரோலர் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு டெம்ப்ளேட் வேணும்னு கேக்குது, அப்படிதானே? அப்போ நம்ம இந்த கண்ட்ரோலர்ல ஒருத்தர் ஸ்லாஷ்னு கொடுத்தாருன்னா அது ஒரு HTML பேஜ் ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம சொல்றோம், அப்படிதான் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஹலோன்னு வருது. இப்ப ஏன்னா இது ரெஸ்டா நமக்கு ஒர்க் ஆகுது. அப்ப கண்ட்ரோலர்னா கண்டிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பேஜ் இருக்கு இல்லையா, HTML பேஜ், அதுதான் ரிட்டர்ன் பண்ண. அந்த கண்ட்ரோலர்ல இப்ப ஸ்லாஷ்னு கொடுத்தா எந்த டெம்ப்ளேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் திங், இதுக்குள்ள என்ன எழுதணும் அப்படின்னா மாடல் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு நம்ம கிட்ட. யார் இருக்கா? மாடல். இன்டர்ஃபேஸோட பேர் என்ன? மாடல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பேர் வச்சுக்கணும், மாடல். இந்த மாடல் எங்க இருந்து வரும் இங்க கவனிங்க. org.springframework.ui. யூஐங்கிறது நத்திங் பட் என்னது? யூசரோட இன்டர்ஃபேஸ். இங்க கீழே ஒரு மாடல் இருக்கு, அதை சூஸ் பண்ணிட கூடாது. எப்படி இம்போர்ட் பண்ணா org.springframework.ui நம்ம கொடுக்குறோம். அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் நம்ம போய் பாத்துருவோம் அப்படி உள்ள என்னத்தை தான் வச்சிருக்காங்க. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸுக்குள்ள என்ன இருக்குதான் ஆட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? ஆட் ஆட்ரிபியூட்ங்கிறது இதெல்லாம் என்னது? ஆக்சுவலா என்ன மெத்தட்ஸ்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கா? கரெக்டா? இப்ப இந்த ஆட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் மாடல்ங்கிற இன்டர்ஃபேஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்காகனா ஒரு யூசர் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்டோட வராரு அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன பண்ணுனா இந்த மாடல் மூலமா தான் டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுக்காக. டேட்டா எங்க போகணும்? ஃப்ரண்ட் எண்ட் மீன்ஸ் வியூ பார்ட்டுக்கு போகணும். அப்ப இந்த வியூ பார்ட்டுக்கு போறதுக்கான திங்ஸ் எல்லாமே இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா தான். அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல என்னதான் இருக்கு? இந்த ஆட் ஆட்ரிபியூட்ங்கிற மெத்தட் தான் இருக்கு. அப்போ இந்த ஆட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா கீ அண்ட் வேல்யூவா, அதாவது நேம் அண்ட் வேல்யூவா நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணணும்.
அப்ப அந்த ஆட் ஆட்ரிபியூட்ங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ எடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு போகணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த ஆட் ஆட்ரிபியூட்ல டேட்டா என்ன ஃபார்மட்ல இருக்கு தெரியுமா? ஆட்ரிபியூட் நேம், அதோட வேல்யூ. ஆட்ரிபியூட் நேம் கொடுக்கணும், தென் வேல்யூ. கீ அண்ட் வேல்யூ மாதிரி நம்ம கொடுக்கணும். எஸ், காமா செப்பரேட்டரா நம்ம கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுக்கும்போது இந்த இந்த மெத்தட் மூலமா தான் அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா டேட்டாவை எடுத்துட்டு எங்க போகுது, இந்த கண்ட்ரோலர்ல சொல்லும் போது அது என்ன பண்ணுது, அந்த இப்ப நம்ம என்ன லாஜிக் சொல்லிருக்கோம் அதை எடுத்து இங்க வரும் அகைன் பேஜ். அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நம்ம இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட். புரியுதா? சோ இதுக்குள்ள ஒரு மெசேஜ் நீங்க கொடுக்க போறீங்க. இப்ப ஆட்ரிபியூட் வேல்யூன்னு ஒன்னு கேக்குதா, நேம் அண்ட் வேல்யூ கேக்கு. சரியா? சரி, இப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம்னா இப்ப எனக்கு மெசேஜ்ங்கிறதுக்கா சும்மா எம்எஸ் கொடுக்குறேன். மெசேஜ் இதுக்கான வேல்யூ இதை கால் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹாய்ங்கிற டேட்டா வந்தா போதும்னு சொல்றேன். புரியுதா? ஏன் இந்த இடத்துல மாடல் யூஸ் பண்ணிருக்கோம்? பிகாஸ் ஹியர் யூ கேன் யூஸ் மாடல். இது ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம இங்க மாடல் ஒரு ஆப்ஜெக்ட். இங்க என்ன இது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது எக்ஸாக்ட்டா என்னதான் கொடுக்கணும்? எம் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட்னா நீ என்ன பண்ணு, இங்க மெசேஜ் இருக்கா, இது ஆட்ரிபியூட்டோட நேம். இந்த நேம்ல அவர் கேட்டாருன்னா நீ அவருக்கான வேல்யூ யாரு, ஹாய், அவரை நீ வந்துட்டு கொடுத்துரு. மெசேஜ கேட்டாரு, ஆட்ரிபியூட் பேர் நேம் கேட்டாருன்னா, மெசேஜ கேட்டாருன்னா நீ என்ன கொடுத்துரு, அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு, இப்ப வேல்யூ ஹாய் இருக்கு, அதை நீ கொடுத்துரு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேட்டாவை அனுப்பணும். இப்போ இந்த டேட்டாவை இப்ப யாருக்கு அனுப்பி, இங்க இருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துல வேணா நான் இப்படி ஹாய்ன்னு போட்டுக்கிறேன். இந்த எண்ட் பாயிண்டோட ஒருத்தர் வராரு, இந்த இடத்துல இங்க தானே வராரு. இப்ப ஹாய் ஸ்லாஷ் ஹாய்ங்கிற ஒரு ஏபிஐ வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலருக்கு தான் வரும். இப்ப இந்த கண்ட்ரோலருக்குள்ள என்ன பண்ணோம், இதுக்கான லாஜிக் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த மாடல் கொடுத்துருக்காங்களா, ஓகே, மாடல் மூலமா ஜஸ்ட் என்ன பண்ணுது, ஆட் ஆட்ரிபியூட். அப்படிதான் இல்லையா? மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட். இப்ப இந்த ஆட் ஆட்ரிபியூட்ல நம்ம என்ன எழுதிக்கணும்னா சோ இதுக்கான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். சோ இதுக்கான வேல்யூ என்ன, இப்ப ஹாய்ன்னு வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஹாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இது என்ன பண்ணும், அகைன் இங்க தான் ரிட்டர்ன் பண்ணும், இங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் வரணும். அப்போ நம்ம இங்க என்ன கொடுத்துக்கணும் அப்படின்னா லைக் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க ஒரு பேஜ், இங்க எழுதுற பேஜ் என்னன்னா ஒரு HTML பேஜ். இப்ப நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னா இது என்னவா எடுத்துக்கும் தெரியுமா, இங்க வியூக்கு வரும்னு அர்த்தம். அப்ப அது ஒரு HTML பேஜா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப இங்க வரும்போது என்னன்னா MSN நம்ம மெசேஜ் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க ஹாய் அப்படிங்கிற டேட்டா இங்க இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது HTML பேஜோட பேர். இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னா வச்சுக்கிறேன் HTML ஃபைல். அதாவது ஒரு HTML ஃபைல் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணனா இண்டெக்ஸ். ஓகே, ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வெப்சைட் நம்ம இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்ல நிறைய பேஜஸ் சேர்ந்ததா ஒரு வெப்சைட். அப்ப அதுல பேசிக்கா எடுத்தோன்னே இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல என்ன இருக்குன்னா நிறைய பேஜஸ் வந்துட்டு இருக்கும். இப்ப நமக்கு புக்கே இருக்கு, இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்தோன்னே index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் வச்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ இந்த பேர்ல நமக்கு என்ன வேணா ஒரு HTML ஃபைல் தேவை. இது எங்க கிரியேட் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஜாவாக்குள்ள src ஜாவா ரிசோர்சஸ் இருக்கா, ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள நியூ கொடுத்துட்டு HTML ஃபைல் என்ன கொடுக்கணும்னா இண்டெக்ஸ். இதான் HTML கோடோட ஸ்ட்ரக்சர். இது தெரியுமா எப்படி இருக்கும், டேப் பேஸ் பண்ணி இருக்கும் HTML. அதுக்கப்புறம் இதோட மெயின் பார்ட் என்னெல்லாம் படிச்சோம், ஹெட் இருக்கும், பாடி செக்ஷன் இருக்கும். கரெக்டா? சரி, இதுதான் என்னது HTML ஓட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பாடிக்குள்ளதான் ஆக்சுவல் கண்டென்ட் எல்லாமே ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் கண்டென்ட் என்னென்ன வேணுமோ இது எல்லாத்தையும் இங்கதான் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஒரு யூசர் வந்துட்டு என்ன பண்றாராம், ஸ்லாஷ் ஹாய்ன்னு கொடுத்தாருன்னா இந்த மாடலோட ஹெல்ப் மூலமா எங்க வருதுன்னா இந்த மெசேஜ் எடுத்துட்டு இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற HTML பேஜுக்கு இங்க வருது. இந்த பேஜ்ல நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்க மெசேஜ் நான் வாங்கணும்.
இந்த மெசேஜ் வாங்கினாதான் இதுக்குள்ள அந்த மெசேஜுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்ப்ளே பண்ண முடியும். புரியுதா? கரெக்டா? அப்போ நம்ம இதை வாங்குறதுக்காக தான் நான் இங்க என்ன சொன்னேன் அப்படின்னா யார படிக்கணும் அப்படின்னு சொன்னேன், எக்ஸ்பிரஷன்ஸ். எதுக்காக? டைனமிக் கண்டென்ட். அந்த கண்டென்ட் நம்ம கண்ட்ரோலர் இருக்க கண்டென்ட் எடுத்துட்டு வந்து இங்க HTML பேஜ்ல காட்டணும். சரியா? சோ அதை காட்டுறதுக்காக நம்ம இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை ஆட் பண்ணிட்டோம், கண்ட்ரோலர் நம்ம கொடுத்துறோம், அப்படிதான் இல்லையா? சோ இப்போ HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? சோ இதுக்கான லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க, timelift.watch. இதுக்குள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது டாலர் சிம்பல், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட் சிம்பல் இதெல்லாம் போட்டு தான் நமக்கு இருக்கும். இதுலேயே சொல்லியிருப்பாங்க ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின் ஃபார் போத் வெப் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் என்விரான்மெண்ட். ஓகேவா? இங்க இருக்கா? இப்படிதான் இருக்கும். இதோட டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கும். இதுல எதுல அது ஒர்க் ஆகுங்க, அது கான்ஃபிகர் பண்ணணும் நீங்க. இது நம்ம டைம்லைஃப் மூலமா இதை பண்றோம் அப்படின்னா அதுக்கு சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, அது தெரிஞ்சா மட்டும் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை படிக்கணும். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். அதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு கண்டென்ட். சரி, வியூ அண்ட் வியூ MVC ஃபார்மேட் எல்லாம் போட்டுருக்காங்க, இங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதான் அந்த வியூன்னு சொல்றது. கண்ட்ரோலர்ல இப்படிதான் என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இது பெருசா இருக்குங்க, நிறைய இருக்கும். சரியா? நான் டைரக்டா நான் சிம்பிளா சொல்லிடுறேன், அதை பார்த்துக்கோங்க அந்த டாக்குமெண்ட்ஸ். சரியா? ஃப்ரீ டைம்ல பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கண்டென்ட் வந்துட்டு அங்க வரணும். இதுக்காக இங்க நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரியுமா? லைக் இப்போ ஒரு பேராகிராஃப், இப்போ டேக் தான் இது. சரி, டேக் மீன்ஸ் நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பேராகிராஃப் வரும்னு அர்த்தம். இது தெரியும் இல்லையா? இப்போ இதுக்குள்ள டைம்லைஃபோட எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன எழுதணும் அப்படின்னா TH:text. ஓகேவா? ஈக்குவல்னு கொடுத்துட்டு இங்க என்ன கொடுக்கணும்னா நேம் ஸ்பேஸை இம்போர்ட் பண்ணணும். இதான் டைம்லைஃபோட நேம் ஸ்பேஸ் THங்கிறது. சரியா? TH:text கொடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை டைனமிக்கா எடுத்து வரதுக்காக டாலர் சிம்பல் கர்லி பிரேசஸ் என்ன கொடுக்கணும்? டாலர் சிம்பல் கர்லி பிரேசஸ். இப்போ இங்க இருந்து தானே டேட்டா வரணும். என்ன பேர்ல வரும்? மெசேஜ்னு வரணும். இதை எடுத்தோம்னா ஹாய்னு உள்ள வரணும். அப்போ நம்ம இங்க வந்துட்டு என்ன கொடுத்தா போதும், அவ்வளவுதான். அப்ப அங்கிருந்து டைனமிக்கா எடுத்து வருதுன்னு புரியறதுக்காக இந்த எக்ஸ்பிரஷன், இந்த டைம்லைஃபோட எக்ஸ்பிரஷன் இதான். டாலர் சிம்பல் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெசேஜ்ங்கிறது என்னன்னா கண்ட்ரோலர்ல இருந்து வருது. அப்ப இந்த வேல்யூ டைனமிக்கா அங்க எடுத்து வரணும்னு. ஏன் இந்த இடத்துல TH: யூஸ் பண்றேன்னா இதான் டைம்லைஃபோட எக்ஸ்பிரஷன் சொல்றதுக்காக. நார்மலா HTML இப்படிலாம் கொடுக்க மாட்டோம், வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுப்போம், அப்படிதானா? பட் இது டைம்லைஃபோட எக்ஸ்பிரஷன் சொல்றதுக்காக TH யூஸ் பண்றோம், கோலன். அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நேம் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதை இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், இப்போ என்ன தெரியணும், ஓகே இது வேணா நம்ம சும்மா வரதுக்கு போட்டுக்கலாம். டைம்லைஃப் டெமோ அப்படின்னு போட்டு. இப்போ நான் அந்த பேஜை ரன் பண்றேன் அப்படின்னா ஒரு யூசர் வந்துட்டு எப்படி வர்றாரு, ஹாய்ன்னு கொடுத்தாருன்னா என்ன வரணும், ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். அப்ப என்ன வருது, என்னது, HTML பேஜ் வருது. முன்னாடி படிச்சதுல என்ன வந்துச்சு ரெஸ்பான்ஸா, JSON ஆப்ஜெக்ட். API படிச்சோம்னா JSON ஆப்ஜெக்ட் தான் ரெஸ்பான்ஸ்.
மாடல் வியூ கண்ட்ரோல் படிச்சோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் யாரு, இது பேசிக், இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் கேட்டாங்க இன்டர்வியூல கேட்பாங்க, இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் சொல்ல தெரியலன்னா அவ்வளவுதான். ஓகே, மாடல் வியூ கண்ட்ரோலர் கொடுத்தோம்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணா ரெஸ்பான்ஸா HTML பேஜ் ஆர் JSP பேஜ், புரியுதா? அதே நம்ம REST API கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா அது JSON ஃபார்மேட் தான் ரிட்டர்ன் பண்ணும். அத ஓகே 200 ஓகே ஸ்டேட்டஸ் கோடோட வரும். அதனால எடுத்தோன்னே இந்த ஹெட்டர் வேரியபிள், ரெஸ்பான்ஸ் லைன் என்ன கொடுக்குறோம், ரெக்வெஸ்ட் லைன் என்ன கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம இங்க போயிட்டு இப்போ என்ன கொடுக்கணும், இப்போ எனக்கு என்ன வருது, அந்த HTML பேஜ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு இங்க வருது. இப்ப பாருங்க, நான் போயிட்டு ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன், அது இண்டெக்ஸ், அது இண்டெக்ஸ் பேஜ்ங்கறதால நமக்கு என்ன பண்ணோம், பை டிஃபால்ட் அப்படி வரும். இப்ப ஸ்லாஷ் ஹாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது கொடுத்த உடனே எனக்கு என்ன வருது பாருங்களேன், கரெக்டா? இப்ப இங்க இதை என்டர் பண்ணி பாருங்க, இது என்னது, இதான் HTTP நம்ம எழுதின கோடு. இப்படிதான் இருக்கும் நார்மலா, HTML இப்படிதான் இருக்கும். இது டைனமிக்கா கண்ட்ரோலர்ல இருந்து இங்க வருது ரெஸ்பான்ஸா. எஸ், ஹாய் இப்ப காட்டுதா, கண்ட்ரோலர்ல இருக்க டேட்டா ஆக்சுவலா ரியல் டைம்ல இப்படிதான் இருக்கும். ரெஸ்பான்ஸா நமக்கு இதுதான் வரும். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு என்னது, இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த API நான் கொடுத்தேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸா இங்க இருக்கு பாருங்க, ஹாய் என்ன வந்திருக்கு, URL என்ன, மெத்தட் என்ன, ஸ்டேட்டஸ் கோட் என்ன. இப்போ ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா இதான் ரெஸ்பான்ஸ், கரெக்டா? ப்ரிவியூ, ப்ரிவியூனா அந்த பேஜோட திங்ஸ் எப்படி இருக்கு, ஹெட்டர்ல எப்படி வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ்ல என்ன வந்திருக்கு, அப்படிதானே? இப்போ இதே இந்த API நம்ம போஸ்ட்மேன்ல போட்டு பார்த்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. ஆனா ரெஸ்பான்ஸா என்ன வரும், ஹாய் மட்டும் வருமா? ரெஸ்பான்ஸா நமக்கு HTML பேஜ் தானே, ஆமா அது JSON தான் காட்டும். HTML நம்ம தானே கொடுக்க போறோம். இப்போ நமக்கு இந்த பேஜ்ல என்ன காட்டுச்சு, ரெஸ்பான்ஸா, இதான் ரெஸ்பான்ஸ். அப்ப இதை தானே காட்டணும், காட்டுமா அப்படின்னு பாப்போம். காட்டும், கண்டிப்பா காட்டும். கரெக்டா? அப்போ இந்த பேஜ் வந்துட்டு கண்டிப்பா நமக்கு எப்படி இருக்கணும், UIவா தான் இருக்கணும். இப்படி தேவையில்ல, இப்படி தேவையில்ல, நமக்கு இது வியூவா தான் வேணும். இப்போ ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது ப்ரிவியூ கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், எஸ் இதான் அவுட்புட், இந்த பேஜுக்கான டேட்டா, அப்படிதான் இல்லையா? அப்ப நமக்கு என்ன பண்ணுது, இப்போ ஒரு பேஜா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த லைன், இந்த 4 லைன் தான், இந்த லைன் எதுக்குங்கிறது இப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஓகே, இந்த say hiங்கிறது என்னது, is a controller method in the Spring Boot application. இது என்ன ஹேண்டில் பண்ணுது, get mappingங்கிறது HTTP get request, hi endpoints. When called, it's add an attribute name message with the value hi to the model. That model return the string index. Index is nothing but our HTML page, which is likely the name of the Thymlib template to render to response to the request. அப்ப நீங்க கேக்குற ரெக்வெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸா நான் இந்த HTML பேஜை கொடுக்குறேன்னு அர்த்தம். நீங்க மாடல் வியூ பண்றதுல கண்டிப்பா உள்ள மாடல் தான் கொடுக்கணும், add attributeங்கிற மெத்தட் இருக்கணும். சோ இதுக்குள்ள இதுக்கான attribute நேம் இருக்கணும், இதுக்கான வேல்யூ என்னங்கிறது இருக்கணும். சரியா? அப்ப நம்ம இவரை கால் பண்ணோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஹாய்ங்கிற டேட்டா நமக்கு இங்க வரும். சரியா? அப்ப ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்னா இங்க என்ன பேர் இருக்கோ இந்த பேர்ல டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள இப்படி ஒரு HTML பேஜ் இருக்கும். அப்போ இதுதான் நான் டைம்லிஃபோட எக்ஸ்பிரஷன் சொல்றேன்.
அப்ப அது எப்படி இருக்கும்னா இப்ப டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல எனக்கு வந்து கொடுக்கும், டேட்டா டெக்ஸ்டா கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்காக டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள டாலர் சிம்பிள் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன ஆட்ரிபியூட் பேர் இருக்கோ அந்த பேரை தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தனா டேட்டா இங்க வந்துடும். அப்ப இங்க வேற என்ன சொன்னோம், கண்ட்ரோலர்னு சொல்றோம். அப்ப இங்க கண்ட்ரோலர்னு சொல்றதுனால நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல இதை ஆட் பண்ணலனாலும் நமக்கு இது ஒர்க் ஆகாது. இந்த டிபெண்டன்சி நீங்க டைம்லைட்ங்கிற டெம்ப்ளேட் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணனாலும் நமக்கு என்ன பண்ணாது, ஒர்க் ஆகாது. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் இதை நம்ம ப்ராப்பரா இந்த இடத்துல பண்ணிருக்கணும். இப்படிதான் ஒரு HTML பேஜை நம்ம கிரியேட் பண்றோம். சரியா? சோ இதுக்குள்ளே CSS பேஜஸ் எல்லாம் ஆட் பண்ற மாதிரி. ஃப்ரண்ட் அண்ட் செஷன் எல்லாரும் கம்ப்ளீட்டட் தானே? ராஷிகா மட்டும் பார்க்கலையா? சரி. சோ இப்போ இதுல CSS ஆட் பண்ணணும். CSS எதுல ஆட் பண்ணனும்னா இங்க ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு டைரக்டரி. இதுக்குள்ள CSS ஆட் பண்ணணும். நியூ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த டைரக்டரிக்கு பேரே CSS னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுக்குள்ள இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா, ஃபைல், நியூ ஃபைல். என்ன பேர் வச்சுக்கலாம், style.css. இப்ப பாத்தீங்களா இதான் ஸ்டைல். CSSனால இப்படி வந்திருக்கும். .css என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சேவ் பண்ணும். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஸ்டைல் பண்ணலாம்னு இருக்கு. இங்க ஒரு டப்பா இருக்கு இல்லையா, இந்த டப்பாவுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிப்போமா, divங்கிறது டேக். சரியா? இது எப்படி இருக்குன்னா குரூப் ரிலேட்டடா உள்ள டேக் நம்ம என்ன சொல்லுவோம், div அப்படின்னு சொல்லுவோம். டிவிஷன், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு பேர் என்னது, டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த divக்குள்ள இதை கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். இப்ப இதுல இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ கிளாஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் மை கிளாஸ், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். கிளாஸ்ங்கிறது செலக்ட் ஆகும். அதாவது இந்த டிவுக்கு மட்டும் நான் ஸ்டைல் பண்ணுங்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் டு மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இந்த கிளாஸுக்கான ஸ்டைலை நம்ம இங்க எழுதணும். இப்போ கிளாஸ் என்ன பண்ணுவீங்க, டாட் இப்படிதானே கொடுப்போம். தென் இப்ப இதோட கலர் வேணும், என்ன எழுதிக்கலாம், ப்ராப்பர்ட்டியோட பேர் என்ன, கலர், தென் ப்ளூ. புரியுதுமா? அதுக்கு அடுத்து பாருங்க ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன பண்ணணும், அதாவது இங்க இருக்க இந்த பேராகிராஃப் கலர் டெக்ஸ்டோட கலர் ப்ளூ கலரா வரும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ கலர் மாத்தணும் அப்படின்னா CSS தேவை. அதுக்காக நான் இங்க கிளாஸ்ங்கிறது இன்பில்டா இருக்க ஆட்ரிபியூட்டோட பேர் இன்பில்டா இருக்கிறது. அதுக்கு நம்மளா வச்சுக்கிட்ட ஒரு பேர் தான் மை கிளாஸ். என்ன பேர் வேணும் வச்சுக்கலாம். அப்போ இந்த கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா கிளாஸ் மீன்ஸ் நம்ம இங்க டாட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸோட பேரை கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓபன் க்ளோஸ், இதுதான் ப்ராப்பர்ட்டியோட பேர். கலர்னா டெக்ஸ்டோட கலர் மாறும்னு இருக்கும். ஃபாண்ட் வெயிட் அப்படின்னா அதோட வெயிட் போல்டா இருக்கும். ஃபாண்டோட சைஸ்னா அதோட சைஸ் வந்து 20 பிக்சலா இருக்குன்னு இருக்கும். இப்போ இந்த ஃபைலையும் இந்த ஃபைலை என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். HTML ஃபைல CSS என்ன பண்ணோம், சாரி CSS ஃபைல HTML குள்ள லிங்க் பண்ணணும். அது லிங்க் பண்ணாதான் ஸ்டைல் அப்ளை ஆகும். அது லிங்க் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எஸ் லிங்க் அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கு பாத்தீங்களா, லிங்க் அப்படிங்கிறது டேபோட பேர் தான். லிங்க் CSS னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இப்படிதான் நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். ஸ்டைல் ஷீட் hrefல என்ன இருக்கும், style.css இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்டைல் வந்திருக்குமா வந்திருக்காதா, இதான் என்னுடைய क्वेश्चन. கலர் வந்துட்டு ப்ளூ கலர்ல வந்திருக்கணும், ஆனா கண்டிப்பா வந்திருக்காது. வந்திருக்காது. சரியா? ஏன் வந்திருக்காது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். வந்திருந்ததுன்னா ஏன் வந்திருந்துன்னு பார்ப்போம், வரலன்னா ஏன் வரலன்னு பார்ப்போம். வரவே இல்லை. கரெக்டா? ஏன் வரலன்னா நம்ம CSSல HTML இப்படிதான் படிச்சோம். எப்படி படிச்சோம், வெறும் லிங்க மட்டும் கொடுத்துட்டு இந்த hrefல என்ன கொடுத்தா போதும், இந்த CSS ஃபைலோட பேரை கொடுத்தா போதும். ஆனா இங்க கொடுக்கும்போது href அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க யூஸ் பண்றோம் பாத்தீங்க இல்லையா, இது வந்துட்டு ஒரு லிங்க் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்படி மென்ஷன் பண்ணோம். இது எதுக்குள்ள இருக்கு, CSS அப்படிங்கிற அந்த டைரக்டரிக்குள்ள தானே இருக்கு.
அதாவது இங்க ஃபோல்டருக்குள்ள இருக்கு எனக்கு, அதனால அந்த ஃபோல்டரோட பேரை கொடுத்து நான் அப்படி கொடுக்கணும். ஒரு லிங்க் அப்படின்னாலே ஆம்பர்சன், சரி என்னது அட் சிம்பிள் கொடுக்கணும். அட் சிம்பிள் போட்டு கர்லி பிரேசஸ்ல கொடுக்கணும். ஓகே, இப்ப ரன் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ப்ளூ கலர் வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்ப என்ன மாறிடுச்சு? ப்ளூவா மாறிடுச்சு. இங்க இருக்கு பாருங்க, இதான் கிளாஸ். கலர் போட்டோமா, மை கிளாஸ் கலர் ப்ளூ கலர்ல எழுதி வச்சிருந்தோம். ஃபாண்டோட வெயிட் போல்டா இருந்துச்சு. சைஸ் என்னது பிக்சல், கரெக்டா? இதெல்லாம் ஸ்டைல் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, அதாவது லிங்கா இருந்துச்சு அப்படின்னா அட் சிம்பிள் போட்டுட்டு கர்லி பிரேசஸ். இது என்னன்னா டைரக்ட் ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் இது இப்படிதான் காட்டு. ஆக்சுவலா டாட் சிஎஸ்எஸ் போட்டுருக்கீங்க. டாட் சிஎஸ்எஸ் அதுக்கு மீனிங் என்னது? ஸ்டாட்டிக்குள்ள சிஎஸ்எஸ் இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஃபோல்டர். அப்ப இந்த ஃபோல்டருக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஸ்லாஷ் எல்லாம் போடணும். இது போடலனாலும் அங்க வராது, வெறும் இதை மட்டும் போட்டாலும் அங்க வராது. அப்ப நம்ம போட்டிருக்கோமே கரெக்டா தானே இருக்கு, ஏன் வரல அப்படின்னு பார்க்க கூடாது. அப்ப சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணி வரலனா ஒன்னு என்ன செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும். ஒண்ணு இங்க ஏதாவது கிளாஸோட பேர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க டாட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோமா, ப்ராப்பரா ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேவா? சோ இப்படியும் கொடுக்கலாம், இல்ல இல்லை உள்ளே கொடுக்கலாம், இன்டர்னல்லே அப்ளை பண்ணலாம். அது தெரியும் இல்லையா? அது என்ன பண்ணுவீங்க, சிம்பிளா என்ன கொடுப்பீங்க, ஸ்டைல் இப்படியும் கொடுக்கலாம். கரெக்டா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா this one is not recommended. am I correct? ஓகே, அதாவது லிங்க் பண்ணலாம். ஒரு HTML பேஜுக்குள்ளதான் CSS லிங்க் பண்ணும். அதை லிங்க் பண்றதுக்கு 3 ways இருக்கு, சரியா? சோ ஃபர்ஸ்ட் வே அப்படின்னா, பெஸ்ட் வே அப்படின்னா இதுதான். தனியா அப்படி ஒரு ஃபைலோட பேரை எழுதி அந்த ஃபைலை வந்து இதுக்குள்ள லிங்க் பண்றதுதான். இதுதான் பெஸ்ட் வே. ஏன் அப்படின்னா, இப்ப நான் இதே மாதிரி ஒரு 5 HTML பேஜ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லா பேஜுக்குமே காமனா இந்த லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். பட் ஆனா இப்படி நம்ம எழுதணும்னா இது ஒன்லி ஃபார் index.html பேஜுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்னு அர்த்தம். இதுக்கு பேர் இன்டர்னல் ஸ்டைல்னு அர்த்தம், இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஸ்டைல், சரியா? ஆமா, லிங்க்குக்கெல்லாம் அட் சிம்பல் யூஸ் பண்ணணும். எஸ், அட் சிம்பல். அதாவது ஏதோ ஒரு ஹைப்பர் லிங்க் அந்த மாதிரி ஆங்கர் டேக்ல நம்ம லிங்க் கொடுக்கறோம் இல்லையா, அதெல்லாம் வரணும் அப்படின்னாலே கண்டிப்பா இங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். லிங்க் URL மீன்ஸ் இதை யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரெட் கலர்ல வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுஜா இங்க இருக்கா? இதான் நம்ம எழுதுறது மை கிளாஸ். ஓகே, புரியுதா எப்படி யூஸ் பண்றோன்னு? இதான் இங்க நோட்ஸ்ல போட்டிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோமா, கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோமா, டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோமா, HTML பேஜ், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்றோம், கான்ஃபிகர் பண்றோம், டெமோ கண்ட்ரோலர் இப்படி தானே எழுதணும், மாடல். ஓகே, இங்க கவனிங்களேன், இதுல என்ன போட்டிருக்காங்க, இது என்ன பண்ணுனா util.date. இது ஜாவாவில் இருக்கக்கூடிய டேட். டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். java.util. அப்படிங்கிற பேக்கேஜ்ல டேட்ங்கிறது கிளாஸ். இது கரண்ட் டேட் என்னங்கிறத நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடும் தெரியுமா, கரண்ட் டேட் அண்ட் டைம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே ஒன்று எடுத்துக்கலாமா, சரி நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல இங்க இருக்கு நியூ, அதாவது இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். இம்போர்ட் பண்ண இந்த கிளாஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்றோம், சரியா? இது இதுக்குள்ளதான் இருக்கு, அதை டைரக்டா நீங்க நியூ கொடுத்தாலே ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுவும் பண்ணுவோம்.
ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருக்கா இந்த கண்ட்ரோலர்ல போயிட்டு ஜஸ்ட் நான் புதுசா ஒன்று எழுதுறேன் at get mapping. ஓகே இப்போ இந்த get mappingல ஹலோ அதுவே சம்திங் காட்டு. சரி பப்ளிக் நமக்கு என்ன வேணும் string say hello சும்மா ஒரு பேர் இருக்கா. இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா மாடல் the model அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இப்போ நமக்கு என்ன வேணும் add attribute கரெக்டா model dot add attribute then இதுல தான் நமக்கு என்ன வேணும் date வேணும். அதனால நீங்க என்ன வச்சுக்கலாம் date then new java.util.date இதை ரிட்டர்ன் பண்றதுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு இன்னொரு பேஜ் ரிட்டர்ன் நான் என்ன வச்சுக்கலாம் இப்போ வேற ஏதாவது ஒரு HTML பேஜ்னா ஹோம் கொடுக்குறேன் அவ்வளவுதான். இப்போ இந்த பேர்ல என்ன வேணும் எஸ் இங்க வந்துட்டு ஒரு HTML பேஜ் வெறும் HTML போட்டு அந்த பேரை மட்டும் கொடுத்து என்டர் பண்ணாலே போதும் அவ்வளவுதான். இப்போ இங்க டிஸ்ப்ளே பண்ணணும் இல்லையா இப்போ இதை டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஜஸ்ட் என்ன வச்சுக்கலாம் ஒரு பேராகிராஃப் டேக். ஓகே இந்த டேக் என்ன பண்ணலாம் அந்த பேராகிராஃப் டேக்குள்ள இப்போ நமக்கு டேட்டா இதுல இருக்கு th:\text equal to $symbol date அவ்வளவுதான். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுவோமா இப்போ நம்ம என்ன இன்பாயிண்ட் கொடுக்கணும் ஹலோ இப்படி கொடுத்தா நமக்கு என்ன வரணும் எஸ் டேட் அண்ட் டைம் டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ ஹாய் ஒர்க் ஆகுதா ஹலோ ஒர்க் ஆகுதா Friday Jan 10 இது என்னது டைம் என்னதை காட்டும் ஹையஸ்ட். இது ஜாவா ஆப்ஜெக்ட் தான் டேட்னே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு தெரியலையா ஜாவா டேட். லோக்கல் டேட்டை கண்டுபிடிக்கலாம் லோக்கல் டைம் கண்டுபிடிக்கலாம் லோக்கல் டேட் அண்ட் டைம் கொடுக்கலாம் இங்க இருக்கு பாருங்க. இப்போ லோக்கல் டேட் ஆப்ஜெக்ட் லோக்கல் டேட் டாட் நவுனா கரண்டா இருக்கிறத காட்டும். இதுக்கு எங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஜாவா டாட் டைம் லோக்கல் டேட் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்களா இது லோக்கல் டேட்டுக்காக. இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு இன்பில்டா கிளாஸஸ் இருக்கு ஓகேவா. சோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கான ஃபார்மேட் கூட நம்ம கொடுக்கலாம். சோ ஃபார்மேட் மீன்ஸ் அது என்ன வேணும் UT வேணும் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஓகே என்ன ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம் டேட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்படி பாத்தீங்கன்னா இன்னும் டீடைலா இருக்கும். ஜாவா 8 டேட் அண்ட் டைம் ஏபினே இருக்கு லோக்கல் டேட் அண்ட் டைம் ஓகே கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா லோக்கல் டேட் கிளாஸ். அது கிளாஸா இருக்கிறதுனால தான் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது இடத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இன்பில்டா இருக்க மெத்தட்ஸ். ஓகே சோ சிம்பிளா நம்ம டேட்னு மட்டும் கொடுத்தாலே போதும் என்ன வந்துரும் இந்த டேட் வந்துரும். ஓகே அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் இந்த மாடல் மூலமா நமக்கு எங்க அனுப்புது இந்த பேஜுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட் HTML பேஜுக்கு அனுப்புது. இந்த HTML பேஜ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கும் நமக்கு கிளாஸ் வேணா நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் ஈக்குவல் நம்ம என்ன கிளாஸ்க்கு வச்சிருந்தோம் மை கிளாஸ் சரியா. இப்போ இங்க லிங்க் பண்றீங்க லிங்க் CSS அப்பதான் இங்க என்ன யூஸ் பண்ணோம் th then அந்த லிங்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கலாம் at அப்படி கொடுத்துட்டு லாஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க எஸ் எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த CSS குள்ள இப்போ என்ன ஸ்டைல் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா எதுக்கு ப்ளூ கலர்ல வரும் இதுக்கு ப்ளூ வரும். அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு கமாண்ட் போட்டு இதை எழுதி வச்சிருக்கேன் இல்லையா அப்ப இந்த ஸ்டைல் அதை எடுத்துக்கும். இதுதான் சொல்றோம் ஒரு ஸ்டைல் எழுதினா போதும் எத்தனை HTML பேஜுக்கு வேணாலும் அதை லிங்க் பண்ணலாம்னு அர்த்தம்.
எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அதுக்கு லிங்க் அப்படிங்கிற டேக் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். வந்துச்சா? இதுக்கு நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். அப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்படி லிங்க் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிதான் இல்லையா? சோ இதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண போறோம். இப்போ ஃபார்ம் கிரியேட் பண்ணணும், கரெக்டா? இது எல்லாமே பார்க்கணும். இதில் நீங்க கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். .html சேவ் பண்ணோம், ஓகேவா? அதுக்கான டீடைல் எல்லாம் இருக்கும். இப்போ the date இந்த எக்ஸாம்பிள் என்ன போட்டு வச்சிருந்தோம், the date இருந்துச்சு. அப்ப நம்ம இங்க என்ன கால் பண்ணோம், the dateங்கிறத கால் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த டெக்ஸ்டோட வேணும்னா நீங்க இப்படி போட்டுக்கோங்க. இந்த இந்த என்ன பண்ணோம், இந்த சென்டென்ஸோட வரும், அவ்வளவுதான். பிளஸ் பண்ணா என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான். இதை நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ங்கிறது என்னது, எக்ஸ்பிரஷன் நிறைய இருக்குதுல. லூப்பிங் இருக்கு, கண்டிஷன் இருக்கு, எல்லாமே இந்த டைம் லூப்லயும் பண்ணலாம். இஃப், ஃபார், லூப் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதணும் இல்லையா? அது எல்லாமே இந்த டைம் லூப்போட எக்ஸ்பிரஷன்ல நம்மளால பண்ணிக்க முடியும். சரியா? சோ இதுதான் சிஎஸ்எஸ். இதுக்கான ஸ்டைல் அப்ளை பண்ணி பாருங்க. கிரீன் கலர், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்டோட வெயிட், இது என்னது சிஎஸ்எஸ் ஓட திங்ஸ். பேசிக்கா இதை அப்ளை பண்ணி பாருங்க. சரியா? சிஎஸ்எஸ்க்காக என்ன, ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள சிஎஸ்எஸ் ஸ்டைலை வந்து ஆட் பண்ணுங்க. பண்ணிட்டு நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ, எப்படி ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணினா வந்துடும், அவ்வளவுதான். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும், என்ன கிரியேட் பண்ணணும். இங்க பாத்தீங்களா, ஸ்டாட்டிக் சிஎஸ்எஸ், இமேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் தனித்தனியா ஸ்டாட்டிக் உள்ளதான் நம்ம கிரியேட் பண்ணோம். சப் டைரக்டரியா, டைரக்டரினா ஃபோல்டர்னு அர்த்தம், ஓகேவா? ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ப்ராப்பரா மீன்ஸ் ஸ்டாட்டிக் சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு தனியா சிஎஸ்எஸ். இப்போ இதே ஜாவா ஸ்கிரிப்ட் வேணா இதுல போயிட்டு என்ன பண்ணோம், ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் அப்படின்னு எழுதணும். கண்டிப்பா வேலை செய்யும். பூட்ஸ்ட்ராப்போட லிங்க் இதுல காப்பி பண்ணி போட்டீங்கன்னா போதும், ஒர்க் ஆகும். அட்டெல்லாம் போட வேண்டாம், அதுக்கெல்லாம் அட்டு போட வேண்டாம். இதுக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அட்டு போட்டு யூஸ் பண்ணணும். டைரக்டா அந்த லிங்க் காப்பி பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். என்ன சொல்றேன் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப் தானே, இங்க பாருங்க, அது மட்டும் போட்டா போதும். இப்போ பூட்ஸ்ட்ராப் ஆல்ரெடி பார்த்துட்டோமோ, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த சிடிஎன் மட்டும் நான் காப்பி பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டு மட்டும் சும்மா கொண்டு போய் போட்டா போதும். இப்ப இந்த பேஜே நமக்கு மாறுறது தெரிஞ்சிருக்கும். இங்க தானே ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஆட் பண்ணா போதும். இப்ப கிளாஸ் வேணா நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணி பாருங்க. இதுல என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஓகே. இப்ப நான் இதை கண்டெய்னர் கொடுக்குறேன், அவ்வளவுதான். கிளாஸ் மை கிளாஸ் வச்சிருக்கோமா, என்ன வச்சுக்கலாம், கண்டெய்னர். கண்டெய்னர் என்ன பண்ணும், சென்டர்ல கொண்டு வந்து கொடுக்க, கரெக்டா? வந்துச்சா இல்லையா? பூட்ஸ்ட்ராப் ஆட் ஆயிருக்கா இல்லையா? அப்படிதானே, அவ்வளவுதான். ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ். அதாவது ஒண்ணு இல்ல, இந்த லிங்க் காப்பி பண்ணி போட்டா போதும். இதுல இப்ப சிஎஸ்எஸ்க்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எப்படி எழுதணும் இல்லையா? இது கண்டெய்னர்ங்கிறது இன்பில்டா இருக்க ஒரு கிளாஸ். அது ஆல்ரெடி இந்த லிங்க்குள்ள எழுதி வச்சிருக்காங்க, புரியுதா? அந்த கிளாஸ் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப கண்டெய்னர்னா சென்டர்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கிளாஸோட பேரு கண்டெய்னர். ஓகே, அப்ப இந்த லிங்க் காப்பி பண்ணி போயிட்டு நம்ம கண்டெய்னர் கொடுத்தோம்னா இந்த கண்டென்ட் பாருங்க இங்க சென்டர்ல வந்துருக்கும். அது ஒரு சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எழுதாம யூஸ் பண்ணிக்கிறேன், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த லிங்க் பண்றதுலாம் ஒரு பெரிய மேட்டர். ஓகே, சிம்பிளா இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இங்க இருக்கும்.
ரெஃபரன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு இதை இப்படிதான் கொடுத்துருக்கோம். லிங்க் பண்றதுக்கான கோட்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னது பேசிக்ஸ். இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அது பார்த்துட்டு இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். பேசிக்ஸ் மட்டும் பாருங்க. HTML என்ன, அது ஒரு 3 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாலே போதும். அது பார்த்தாலே போதும், மற்றபடி பெருசா இது தேவை. ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, நம்ம நாளைக்கு மார்க் செஷன் மண்டே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க் செஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு வரும்போது இன்னைக்கு டாஸ்க் என்ன தெரியுமா? கலர் பண்ணியிருக்கணும், பெயிண்ட் அடிச்சிருக்கணும், எல்லாமே போட்டு வச்சிருக்கணும். சரியா? ஸோ இதே மாதிரி இதே கூட நீங்க ரிப்ளிகா பண்ணா கூட நோ ப்ராப்ளம். புரியுதா? கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் அட்ரிபியூட்ஸ் கொடுத்து டேட்டாவை ப்ராப்பரா கொண்டு வந்து காட்டும். ஃப்ரண்ட் எண்ட்ல CSS ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே தான் என்ன பண்ணோம் பண்றீங்க. ஓகே, இது பண்ணோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சதீஷ். ஓகே, இப்போ இதை ரன் பண்றோமே, இங்க பாருங்க அதே ஃப்ளோ தான் இருக்கும். இப்போ product.html இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட ப்ராப்பர்ட்டிஸ் தான். இத ரன் ஃப்ரெஷ் இப்போ அவுட்புட் காட்ற எப்படி என்ன பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல, இப்போ ப்ராடக்ட் கண்ட்ரோலர் இல்லையா, இப்போ API/products அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். localhost என்ன கொடுக்கணும், API/ நல்லா பண்ணிருக்காங்களா இல்லையா? பூட்ஸ்ட்ராப் வச்சு பண்ணி இது எல்லாமே என்னது, ஸ்ப்ரிங் பூட் பூட்ஸ்ட்ராப். ப்ராடக்ட்டை கிளிக் பண்றேன் பாருங்க, ப்ராடக்ட் வருதா, கார்டு கிளிக் பண்றேன் கார்டு வருது பாருங்க, ஆட் டு கார்ட் எல்லாமே கிரெட் ஆபரேஷன்ஸ் தான். இதை வச்சு அவர் பண்ணிருக்காரு அழகா. இப்போ இங்க பாருங்க ஆல் கேட்டகரிஸா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பிரைஸ் ரேஞ்ச் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்து அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் மட்டும் வரும். இதை தான் நான் கேட்கிறேன். அப்படிதான். இப்போ இந்த ஒரு இதை மட்டும் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸ் மட்டும் காட்டும். ஆட் டு கார்டு அப்படின்னா இங்க ஆட் ஆகுது. இப்போ இதை ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆயிரும் கார்டுல இருந்து. கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா அகைன் இந்த பேஜுக்கு வந்துடும். ஒண்ணுமே இல்லை இதுல, எக்ஸ்ட்ரா வேற எந்த திங்ஸுமே யூஸ் பண்றது இல்ல. நான் இங்க சொல்லி கொடுத்த ஆல் திங்ஸ் அது மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவர் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. இது இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஃப்ளோ கிடைச்சிரும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு. இதுக்குள்ள ஆனா செக்யூரிட்டி எக்ஸெப்ஷன், ஆனா எக்ஸெப்ஷன்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி ஆட் பண்ணிருக்காரான்னு தெரியல. அதுவும் போட்டிருக்காப்ல, பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியும் போட்டிருக்காரு. இது நம்ம இதை போட்டு பார்த்து போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். சரி ஓகே, செக்யூரிட்டி லெவலும் போட்டு வச்சிருக்காங்க பேசிக், பரவாயில்ல. வேற ஒண்ணும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்ட்ரோலர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்டிட்டி, காமனா ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு DAO, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு DAO சர்வீஸ், டெம்ப்ளேட். இதான் என்னது டெம்ப்ளேட், இங்க இருக்கு பாத்தீங்களா, ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் டெம்ப்ளேட் எல்லாமே. இது என்னது கார்ட்ல வரணும் டேட்டா, அங்க இருந்து எடுத்துட்டு. அதனால இங்க என்ன இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா, ப்ராடக்ட்.நேம். அப்ப இந்த கண்ட்ரோலர்ல நமக்கு இங்க ப்ராடக்ட் கண்ட்ரோலர்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோலர்ல இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், இது எங்க இருந்து எடுத்துட்டு வரணும், லிஸ்ட் ஆஃப் டேட்டா டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வரும். என்ன வேணும், இங்க இருக்குல்லையா, புரியுதா? அதுதான் இந்த ரெபாசிட்டரி DAO நம்ம யூஸ் பண்றோம் தானே. நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா DAO, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான லாஜிக் அது தேவையில்லை. அதுக்காக நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்னது, JPA ரெபாசிட். அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க கொடுத்த மாதிரி கொடுத்தா போதும். ஓகே, ஆனா அவரு யூசர் மட்டும் அதை போடல, நான் அதை ஆட் பண்ண சொன்னேன். யூசர்னா லாகின் பண்ணாதான் உள்ள போக முடியும். அது இதுல ஆட் பண்ண சொன்னேன், இந்த ஃபார்ம்ல.
இது இ-காமர்ஸ். அது பண்ணல, அது பண்ணலாம். அதுக்கு தேர்ட் பார்ட்டி ஏபிஎஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இது லிங்க் எடுத்து எஸ்கியூஎல்ல டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ்ல அந்த லிங்க் கொடுத்தா போதும், டேட்டாபேஸ்ல அந்த இமேஜே வரும் நமக்கு. எஸ், நான் காட்டுறேன் அந்த இமேஜ்ல எப்படின்னு சொல்லி. இது நீங்க எந்த வெப்சைட்ல போயினாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த இமேஜ். டவுன்லோட் பண்ணல, இப்ப இன்டர்நெட்ல இந்த இமேஜ் இருக்குன்னா அந்த பாத்துருக்கும் இல்லையா URL, அதை கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு, நீங்க காட்டுறேன் அந்த டேபிள் பாருங்க. அது அப்படியே இப்ப இதுனா இப்ப பாருங்க, இது ரேண்டமா ஒரு இமேஜோட URL புரியுதா? இமேஜ் URL சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த இமேஜ் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நம்ம தனியா கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த இமேஜ் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, புரியுதா? இங்க இருக்கா, இதெல்லாம் அந்த லிங்க் தான், இதெல்லாம் ஸ்ட்ரிங் தான். நார்மலா நம்ம எப்படி எடுப்போமோ அதே தான். உள்ள இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஐடி நேம் இதுக்கான பொறி கூட இதுல இருக்கு. இங்க ப்ராடக்ட் இங்க இருக்கு பாருங்க, இன்சர்ட் ப்ராடக்ட் வேல்யூஸ், இதான் அந்த லிங்க் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொடுத்திருப்போம். எஸ், என்ன ஃபார்மேட்ல இருக்கு? எஸ், புரியுதா? இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், பேஸ் லெவல் ஆஃப் ஐடியாஸ் வந்துடும். இந்த லெவலே போதும் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த அளவுல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், உள்ள போனதுக்கு அப்புறம் ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா தெரியும். அது கூட லிங்க் பண்ணும், புரியுதா? சோ இந்த மாதிரி வரணும். ஃபில்டர் எல்லாம் போட்டிருக்காப்ல, பரவாயில்ல. நல்லா பண்ணிருக்காப்ல. இதை கிளிக் பண்ணா அதுல பை நோ கொடுத்தா அங்க போகுது, பிளேஸ் ஆர்டர் கொடுத்தா பிளேஸ் ஆர்டர் பிளேஸ். இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். எதுவுமே அந்த எரர் அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணாம கிளியரா போட்டு அனுப்பிச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 நாள் லீவ்ல ராஜேஷ் பண்ணி அனுப்புறத டெமோவா காட்டுவேன் நாளைக்கு. ரொம்ப நாளா ஏங்க ஆக போகுது? இல்ல இங்க பாருங்க, ஓகே நீங்க டைம்ல இப்ப சொல்றீங்க அப்படிதானே? இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடியூல். ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்றீங்கன்னா ப்ராடக்ட் கிரியேட் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, என்டிடியா, என்டிஏ எங்க காணோம், என்டிடியே காணோம். இங்க இருக்கு பாருங்களேன், ப்ராடக்ட் நேம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பிரைஸ் இருக்கும், கேட்டகரி இருக்கும், இமேஜ் URL, அவ்வளவுதான். கெட்டர் செட்டர். அடுத்து டிஏஓ, ப்ராடக்ட் ரெபாசிட்டரி டிஏஓ, அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கும், சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிரெட் ஆபரேஷன் தாங்க, எல்லாமே கிரெட் ஆபரேஷன் தான். டேட்டா எடுத்து வருது அப்படி, அதுதான் நம்ம இந்த வியூ பார்ட்ல பண்றோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், கிரெட் தான் இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் கிரெட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல நம்ம ப்ராப்பரா எடுத்து வருது, கேட்டகரிஸ் வைஸ் எடுத்து வருது, லாஸ்ட் நேம் வைஸ் நம்ம எடுத்து வருது. அதுதான் அந்த கொரி பாராமீட்டர்ஸ், டைப்டு கொரி எல்லாம் படிச்சோம், JPQL. கரெக்டா? இதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலர்ல தான் நம்ம என்ன பண்றாங்க, ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுத்தா ஃபைண்ட் ஆனா அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து வரணும் இருக்கும். கேட்டகரிஸ் வைஸ் ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும், லிஸ்ட் ஆஃப் டேட்டா. அதுக்கு நம்ம இப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது எங்க போகுது, ரிட்டர்ன் அப்படிங்கிற HTML பேஜுக்கு போகுது. அது ஐடி வச்சு எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் வரும், அப்படிதான் இல்லையா? அதுல லிஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இப்ப எரர் வந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா எரர் வரணும், அந்த ஐடி இல்லைன்னா எரர் வரணும், எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT. ஆமா, நேத்து தான், இன்னைக்கு தான் பண்ணாப்ல. ஆமா, ஆக்சுவலா நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன். ஆக்சுவலா சப்மிட் பண்ண சொன்னா அதுல பண்ணது இந்த ஒரு ஆள் தான். அந்த 11 மணி பேட்ச்ல 21 பேர் இருக்காங்க. 21 பேர்ல டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஒரே ஜீவன் இந்த ஒரு ஜீவன் தான்.
ஓகேவா? இது வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT ஹெல்ப் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃப்ளோ தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு எங்க கொண்டு எதை மாத்தணும்னு தெரிஞ்சினாலே போதும், நீங்க பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த நாலேஜ் இருந்தா போதும். அதான் பண்ணிருக்காரு. அவர் ஸ்கிராச்ல இருந்து எதுவும் பண்ணல. அவருக்கு அந்த ஃப்ளோ தெரிஞ்சு ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு அதை எங்க கோடை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி ப்ராப்பரா நமக்கு கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க. வந்தாரு ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பண்ணிட்டு என்கிட்ட வந்தாரு ஒரு டெமோ காட்டுறதுக்கு. எதோ பண்ணிட்டு வந்தாருன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் பண்ணிட்டு டிஸ்ப்ளே பண்ணி காட்டினாரு. இப்ப இதை கிளிக் பண்ணா எனக்கு இது ஆட் டு கார்ட் கொடுக்க முடியல சார், இது எப்படி பண்றேன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல தம்பி, ஜஸ்ட் கிரெட் தான் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓ அப்ப அதுக்கு ஒரு கிரெட் பண்ணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல. அதுக்கப்புறம் அழகா அப்படி கிரெட் ஆபரேஷன். இது நம்ம இதான் நம்ம பண்ணிருக்கோம் லாஸ்ட். ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆகணும். இப்ப நான் ரிமூவ் பண்ணனா ரிமூவ் ஆகும். இங்கே ரிமூவ் ஆகும், டேட்டா பேஸ் வந்து ரிமூவ் ஆகும். புரியல? அது பண்ணலாம். அது ஃப்ரண்ட் எண்ட்ல தான் இருக்குங்க. ஃப்ரண்ட் எண்ட் அது டெலிட் ஆகலன்னா கண்ட்ரோலர் மூலமா வந்துட்டு டேட்டா பேஸ்ல நமக்கு வரும். இங்க இருக்கு பாருங்க, இதுல தான் இருக்கு ஆக்சுவலா. கார்டுன்னு இருக்கா, இங்க இருக்கு பாருங்க கார்டு. இதுக்குள்ள அங்கதான் இருக்கும், டேபிள் மாதிரி நமக்கு வருதா. நம்ம இது எல்லாமே எது மூலமா எடுத்து வரோம்னா, இதான் அந்த டைம் ரிமோட் எக்ஸ்பிரஷன் டைனமிக்கா எடுத்துட்டு வரும். இங்க ரிமூவ்னா ஒரு பட்டன் வச்சிருப்பாரு. இந்த பட்டனை கிளிக் பண்ணாருன்னா இது எங்க போகணும்னா கண்ட்ரோலருக்கு தான் போகணும். ஏபிஐ கார்டு ரிமூவ் இருக்கா, எது மூலமா போகுது? ஐடி. ரிமூவ் பண்றது ஐடி வச்சு தான் பண்ண முடியும். டெலிட் பண்றோம் இல்லையா, அதுதான் ஐடி வச்சு தானே டெலிட் பண்ண முடியும்னு சொன்னோம். அந்த இது எங்க போகுதுன்னா ஏபிஐக்குள்ள கார்டுக்குள்ள ரிமூவ். இது என்னது யூஆர்எல் நடக்கிறதுனால என்னவா இருக்கு அப்படிதானே. அப்ப இதே பேர்ல கண்டிப்பா என்ன இருக்கும் கண்ட்ரோலர்ல? இங்க இருக்கா ஏபிஐ இருக்கா, கார்டு இருக்கா, அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க கார்டு ரிமூவ் ஐடி இருக்கா. இது கொடுத்தா என்ன போட்டு வச்சிருக்கோம், என்ன இருக்கு? இது பார்த்தோமா இல்லையா? ரிமூவ் பண்ற டெலிட் பண்ணணும், அவ்வளவுதான். டெலிட் பண்ணிட்டு அந்த பேஜுக்கே வர்றதுக்காக ரீடைரக்ட் நம்ம கொடுத்துருப்போம், அவ்வளவுதான். ரீடைரக்ட் அந்த பேஜுக்கே போயிடும், ரிமூவ் ஆயிட்டு. இது நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் டைம் லிப்ல. நம்ம பார்த்ததை மட்டுமே கொஞ்சம் 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 அதை மட்டுமே வச்சு பண்ணீங்கனாலே ஈஸியா சூப்பரா பண்ணிடலாம். இதுதான் நான் பண்றேன், இதைதான் பண்ண சொல்றேன். ஓகேவா? ரொம்ப இதுவா பண்ணலாலும் இந்த அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு பேஸ் ஐடியா கிடைச்சிடும். அதுதான் மேட்டரிங்க. என்ன பண்ணிருக்கோம், ஏபி எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃப்ளோ கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதுதான் நான் சொல்றேன். சரியா? சரி ஓகே. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ கிளாஸ ஓகே ஓகே கைஸ், தேங்க் யூ so much. ஸோ மதன் நாளைக்கு ஒரு மார்க் செஷன் இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே ராஜேஷ், நீங்களும் டைம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. அது ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க நமக்கு கண்டிப்பா நிறைய வேலைகள் இருக்கும். அப்ப அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டா தெரியும். ஓகே கைஸ், தேங்க் யூ so much. ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம் இல்லையா? தேங்க்யூ சார். யா பாய்.